ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி என்ன சொன்னால் பிளாக்கர் வெப்சைட்டில் வந்து எப்படி ஒரு ஹோம் பேஜை வந்து டிசைன் பண்ணுறதுன்றதை நான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல், கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், கேலரி, ஃபேஷன் இப்படி வந்து ஸ்டைல் பாக்ஸ் காணப்பட்டாலும் அதுக்குள்ளே வந்து எந்த விதமான போஸ்ட்டுமே வந்து எங்களுக்கு ஷோ ஆகலை. அதை எப்படி நாங்கள் ஷோ பண்ண வைக்கிறதுன்றதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பிளாக்கர் வெப்சைட்டில் வந்து டேஷ்போர்ட் போயிட்டு லே அவுட் போங்க. லே அவுட் போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன் காரணம்னு சொன்னால் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது வந்து மேக்ஸிலா தீமை வந்து நான் யூஸ் பண்ணதில் வந்து இந்த லே அவுட் வந்து இப்படி ஷோ ஆகுது. இதில் நீங்கள் இந்த ஸ்டைல் பாக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே வந்து இந்த அரிக்கிற கேம்ஸ், இந்த அரிக்கிற பாக்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் வந்து நான் இதை வந்து மொபைல்ன்ற ஒரு ஹெடிங்கை வச்சுக்கொண்டே நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் எது எந்தெந்த பாக்ஸுக்குரியதுன்னு சொல்லி. இந்த மொபைல் என்ற இது ஸ்பெல்லிங் ஒரு பிள்ளை அறிவிப்பில் இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு முதலாவதாக வந்து மொபைல், இந்த நான் மெனுவில் வந்து கொடுத்திருக்கேன் மொபைல்னு சொல்லி அந்த நியூஸ் தான் எங்களுக்கு முன்னுக்கு வரணும்னு சொன்னால், நான் முதலாவதாகவே வரணும்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஸ்டைல் பாக்ஸில் வந்து எடிட் பண்ணலாம். எப்படி எடிட் பண்ணலாம்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த கண்டென்ட்டை வச்சுக்கொண்டே தான் எடிட் பண்ண போகிறீங்க. அப்போ அதனால் எனக்கு இந்த மெனுக்குரிய லிங்க் எதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அதாவது கண்டென்ட் எதுவாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து மொபைல் கண்டென்ட் தான். இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த டைட்டிலை வந்து எடிட் பண்ண போகிறேன். மொபைல் இப்போ என்ன செய்யணும்னா கண்டென்ட் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் அதுக்குரிய அந்த லேபிளை வந்து நான் காப்பி பண்ணி போடணும். லேபிளை வந்து காப்பி பண்ணி போட்டு நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து காப்பி பண்ணி போடுங்க. இப்போ காப்பி பண்ணி போட்டது திரும்பி ஹோம் பேஜுக்கு ரிட்டர்ன் போனீங்கன்னு சொன்னால் மொபைல் சம்மந்தமாக நீங்கள் போட்டிக்கிற போஸ்ட் அவ்வளோவுமே வந்து இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மொபைல் சம்மந்தமாக வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிப்ஸ் சம்மந்தமாக, அதாவது கம்ப்யூட்டர் டிப்ஸ் சம்மந்தம் வந்து 2 போஸ்ட் போட்டிருக்கேன். அதை வந்து எப்படி தம்ப்நெயில வந்து ஷோ பண்ணலாம்ன்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம். அதை கேம்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். லே அவுட் போங்க, ஸ்டைல் பாக்ஸ் கண்டுபிடிச்சி கேம்ஸ்ன்றதை மாற்றுங்க. எப்படி டிப்ஸ், டைட்டிலுக்கு டிப்ஸ், அதுக்குரிய கண்டென்ட், அதாவது அதுக்குரிய லேபிளை வந்து கண்டுபிடிக்கணும். டிப்ஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேபிள் வந்து அந்த சர்ச் பாரில், அதாவது இந்த அட்ரஸ் பாரில் வந்து ஷோ ஆகும். அதுக்குரிய இது வந்து டிப் ரெண்டே கொடுத்துச்சு. இந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிப் பண்ணுறதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஹோமுக்கு ரிட்டர்ன் போங்க. இந்த இடத்துல வந்து இப்போ கேம்ஸுக்கு பதிலாக டிப்ஸ் அண்டு டைட்டில் போடப்பட்டு அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு நியூஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த போஸ்ட் அந்த லேபிள் சம்மந்தமான போஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு இடத்துல ஷோ ஆகும். இப்படி தான் வந்து நம்மளோட ஹோம் பேஜை வந்து டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து டெம்ப்ளேட்டுக்கு டெம்ப்ளேட் வேறுபடும். உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இதில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.